ரீசெண்டாக அந்த பரிதோபங்கள் வீடியோவை கிரிட்டிசைஸ் பண்ணி இந்த மாதிரி பொது புத்தியில் பேசக்கூடாது, அதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் சிக்கல்கள் அணுகணும்னு சொல்லி நம்ம தோழர்கள் நிறைய பேர் பேசியிருப்பாங்க. நான் கூட இந்த வடக்கு நண்பர்களை பற்றி ஒரு வீடியோ இன்ஸ்டாகிராம் லைவ்ல பேசியிருக்கேன். அதை இப்போ கட் பண்ணி யூடியூப்லேயும் பார்ட் 1ன்னு சொல்லி போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு இது பெட்டராக புரியும். இப்போ இந்த கிரிட்டிசிசம் அப்போஸ் பண்ணி அந்த ஹேட்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணி நிறைய டிபேட்ஸ் கிளம்பிட்டு இருக்கு. அதுக்கான பதில் தான் இந்த வீடியோ. எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லாதீங்க, இந்த பரிதாபங்கள் வீடியோவை வெறும் ஜோக்கா மட்டுமே பார்த்துட்டு போயிருங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்னால் இந்த வீடியோவை வெறும் இந்த மாதிரி வடக்கன்ஸ்க்கு எதிரான இருக்க இந்த ஹேட்ஸை, இந்த அக்யூசேஷன்ஸ் இதெல்லாம் வந்து வெறும் ஜோக்கா மட்டுமே எடுத்துகிட்டு போக முடியல. இந்த டார்க் ஹியூமர்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் சில ஒரு லிமிட் தாண்டி சில அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருப்பானுங்களே, அந்த மாதிரி இது ஒரு டார்க் காமெடி மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஆனால் நார்த்தில் நடந்திருக்க இந்த சம்பவம் ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இப்போ வரைக்கும் 30 பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்லி தகவல் வந்திருக்கு. இதுக்கு மேலே நிறைய பேர் உயிருக்கு போராடிட்டும் இருக்காங்க. இது இன்னைக்கு நேற்று இல்லை, பல வருஷமா கும்பமேளா நடக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி பல உயிரிழப்புகள் நடந்துட்டு தான் இருக்கு. ஒரு 50 வருஷத்துக்கு மேலே இந்த சம்பவங்கள் நடந்துட்டு இருக்குது. ஸோ இங்கே நான் கால் அவுட் பண்ண வேண்டியது வேற ஒரு விஷயம். ஜோக்குக்கு இங்கே இடமே இல்லை. சரி ப்ரோ, நான் ஏன் இந்த அரசியல் நுணுக்கங்களோட எல்லா விஷயத்தையும் பார்க்கணும்? என் முன்னாடி ஒரு பிரச்சனை நடக்குது, ஒருத்தன் தப்பு பண்ணுறான்னா அவன் தப்பு பண்ணுறான்னு சொல்லிட்டு போகிறதுல என்ன பிரச்சனை இருக்குது? நான் ஏன் வந்துட்டு அரசியல் பார்வையோட எல்லா விஷயத்தையும் அணுகணும் அப்படின்னு கேட்குறீங்க. இங்கே யாருமே பொலிட்டிக்கலாக இருக்கக்கூடாது, எல்லாரும் அரசியல் படணுங்கிறது தான் நான் எப்பயுமே சொல்லுவேன். பட் அதை எக்ஸம்ஷனாக வச்சுக்கலாம். என்ன சொல்கிறேன், இஃப் யூ வாண்ட் டு பி பொலிட்டிக்கல் இன் எவ்ரி திங். நீங்கள் வந்து ஒருத்தனை ஹேட் பண்ணுறதுக்கும் ஒருத்தன் மேலே வெறுப்பை பரப்புறதுக்கு மட்டும் ஒரு பொலிட்டிக்கலான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு அதை கிரிட்டிசைஸ் பண்ணி ஒருத்தன் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸோட ஒரு ஒப்பீனியன் சொல்லும் போது இல்லை நான் பொலிட்டிக்கலு அப்படின்னு சொல்கிறது கம்ப்ளீட்லி ஒரு சென்ஸ்லெஸ் பிஹேவியராக தான் படுது. ஏன்னா வடக்கன்னு நீங்கள் ஜென்ரலைஸ் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறீங்க. வடக்கன்னா என்ன? அவனோட ஜாகிரபிக்கல் ஐடென்டிட்டியை வச்சு டினோட் பண்ணக்கூடிய ஒரு டேர்ம். ஸோ ஆப்வியஸ்லி இது வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக ஆயிடுது. இதுக்கப்புறம் வந்து இல்லை நான் வந்துட்டு அவன் மேலே இருக்கிற தப்பை தான் வந்து நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ணிங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி சென்ஸ்லெஸ்ஸாக தான் ஃபீல் ஆகுது. ஒருத்தன் தப்பு பண்ணான்னு தான் சொல்ல முடியும். நீங்கள் ஏன் அவனோட சென்ஸ்லெஸ் பிஹேவியரை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறீங்க? ஏன் இதை வந்து நார்மலைஸ் பண்ணுறீங்க? இப்படி பண்ணால் வந்துட்டு அவன் திருப்பி தப்பு பண்ணிகிட்டே தான் இருப்பான், அப்புறம் யார் தான் வந்துட்டு அதை எதிர்த்து கேட்குறது அப்படின்னு கேட்குறீங்க. இங்கே யாரும் அவங்க பண்ணுற தப்பை வந்து ஜஸ்டிஃபையோ நார்மலைஸோ பண்ணல. அதுக்கு பின்னாடி இருக்கிற கோர் இஷ்யூவை கால் அவுட் பண்ணணும்னு தான் சொல்கிறேன். இப்படி அவன் மேலே ஹேட்டை பரப்புறதுனாலையோ அவனை அக்யூஸ் பண்ணி கார்னர் பண்ணுறதுனாலையோ அதனால மட்டும் அவன் திருந்திட மாட்டான். அவனோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அவனோட எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் என்ன, அவனோட சொசைட்டல் ஸ்டேட்டஸ் என்ன, அவனோட ஃபேமிலி சிச்சுவேஷன் என்ன, எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் ஒருத்தர் விளிம்பு நிலையில் இருக்கான். சோத்துக்கே வழி இல்லாமல் அவன் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக ஓடிட்டு இருக்கான். இந்த நிலைமையில ஒருத்தவங்கிட்ட வந்துட்டு சிவிக் சென்ஸு, பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ்லாம் வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் அக்யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட அயோக்கியம் வேற எவனுமே இல்லைடா. இந்த நார்த் இந்தியன்ஸ்லாம் வந்து காட்டு மிராண்டியாக இருக்கானுங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது. நம்ம யாருப்பா? வேங்கை வயலில் நடந்த சிவிக் சென்ஸை பற்றி பேசுவோமா? இல்லை அந்த ஜாதிக்காரன் வந்துட்டு என் முன்னாடி வேட்டி கட்டிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வயசானவன் கூட அந்த ஆளை பார்க்காம நடு ரோட்டில் போட்டு கீழே போட்டு மிதிச்சு அறுவாடை வச்சு மிரட்டின அந்த நாகரிகத்தை பற்றி பேசுவோமா? இல்லை கீழ் ஜாதிக்காரன் வந்து ஊருக்குள்ளே வந்துட்டு புல்லட் எடுத்து ஓட்டிட்டான் அப்படின்னு சொல்லி அவன் கையை வெட்டின நாகரிகத்தை பற்றி பேசுவோமா? இல்லை இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு ஜாதியிலையும் வந்துட்டு அந்த ஜாதி தலைவரோட பிறந்த நாளோ நினைவு நாளோ வரும்போதுட்டு ஒரு கூட்டம் ஒன்றா சேர்ந்து பெரிய பெரிய காரு பைக்கெல்லாம் எடுத்துகிட்டு கொடியை பிடிச்சிட்டு கோஷம் போட்டுட்டு பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்களே, அந்த நாகரிகத்தை பற்றி பேசுவோமா? இல்லை வந்துட்டு இங்கே பீச்சில் வந்துட்டு ஒரு ஆணும் பொண்ணும் ஒன்றா உட்காரக்கூடாது, உட்காந்து பேசக்கூடாது அப்படின்னு மாரல் போலீசிங் பண்ணுற போலீஸை எதிர்த்து ஒரு வக்கீல் பேசும்போது நீ ஏன் அந்த நேரத்தில் அங்கே போன அப்படின்ட்டு அவங்கள ஸ்லட் ஷேம் பண்ணுற அந்த நாகரிகத்தை பற்றி பேசுவோமா? இல்லை வந்துட்டு ரோட்டில் ஏதாச்சும் ஒரு பொண்ணு துப்பட்டா போடாமல் போனான்னா அவளை பப்ளிக்காக ஸ்லட் ஷேம் பண்ணுற, கமெண்ட் பாஸ் பண்ணுற அந்த நாகரிகத்தை பற்றி பேசுவோமா? இல்லைனா வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ரேப் நடக்கும்போது அந்த விக்டிமை பிளேம் பண்ணுற நாகரிகத்தை பற்றி பேசுவோமா? எதை பற்றி பேசலாம் சொல்லுங்களேன்? சொசைட்டிலி, எக்கனாமிக்கலி, இப்படி எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் விளிம்பு நிலையில் இருக்க ஒருத்தவனே வந்து இங்கே சிவிக் சென்ஸோடு இருக்கணும், நாகரிகத்தோடு இருக்கணும், அவன் பண்ணுறது தப்புனா அப்போ இதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டாக நாங்களாம் அறிவாளிகள், நாங்கள் வந்து இந்தியாவிலே வந்து வெல் டெவலப்டு ஸ்டேட்டு, சொசைட்டிலி எக்கனாமிக்கலி எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் வந்து ப்ரிவிலேஜாக இருக்கிற ஒருத்தன் அதே தப்பை பண்ணால் அவன் எவ்வளோ பெரிய காட்டு மிராண்டியாக இருப்பான். உங்களால் இங்கே இருக்கிற கேபிட்டலிசமுக்கு எதிராக பேச முடியலை, இங்கே நடக்கிற ஃபேசிசமுக்கு அகெயின்ஸ்டாக வாய்ஸ் அவுட் பண்ண முடியலை,
இங்கே அதிகார வர்க்கம் பண்ணுற உழைப்பு சுரண்டலுக்கு எதிராக பேச முடியல, பார்ப்பனியம் பண்ணுற கொடூரங்களையும் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து பேச முடியலை, அம்பானி அதானி போன்ற முதலாளித்துவ முதலைகளுக்கு எதிராக பேச முடியலைன்னா உங்கள் திருவாயை மூடிட்டு சும்மா இருங்க. அதை விட்டுட்டு அது கீழே பாதிக்கப்பட்டு இருக்கவனை வந்துட்டு நான் அடிப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா பேசினா